வணக்கம். பொதுவாக முன்னேற்றம் என்கின்ற விஷயத்தை பேசுகிறப்ப சில பேர் எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் என் விதிங்க, எனக்கு நல்ல நேரம் இல்லை, நான் என்ன செய்யட்டும் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்கு இயல்பாக ஏற்பட்ட குறைபாடு, இப்போ அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் சொல்கிறப்ப அதில் குறைபாடுகள் இல்லாமல் பிறக்கிறது கஷ்டங்கிறார். கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிதுங்கிறார். பிறக்கிறப்பே சில பேர் இந்த மாதிரி பிறந்துடுவாங்க. பின்னாடி கூட சில பேருக்கு இது ஏற்படும். அதாவது பார்வை போயிடும், கைகால் எல்லாம் போயிடும், நடக்க முடியாமல் போயிடும். ஏன் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டீவன் ஹாக்கிங்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி, கருந்துகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணவர். அவர் தான் அத்தகைய பெரிய விஞ்ஞானி. இமை மட்டும்தான் அசைக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. ஆனாலும் கூட ஏறத்தாழ அவர் ஒரு 20-25 ஆண்டுகள் வாழ்ந்து அரிய பெரிய கட்டுரைகளை கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போ கண், காது, மூக்கு, ஐம்பொறிகள், கைகால்கள் இவற்றில் குறைபாடுகள் இருந்தால் அந்த குறை பெரிய குறை இல்லைங்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொல்கிறதுல பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நீ விதியை நினச்சிக்கிட்டு பயப்படாத, ஏன்னா அதனால் முயற்சி செய்யாமல் இருந்துடாத. ரெண்டாவது, எனக்கு முடியலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காத, ஏன்னா கைகால்கள் இல்லாமல் கண் இல்லாமல் இருப்பதெல்லாம் குறை இல்லைங்க. எது தெரியுமா குறைங்கிறார் திருவள்ளுவர்? முயற்சி செய்யாமல் இருப்பதே குறைங்கிறார். பொறியின்மை யார்க்கும் பழி என்று. பொறின்னா என்ன? நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய புலன்கள், பொறிகள். பொறின்னா உறுப்புகள், மெய்வாய் கண்மூக்கு செவி, பொறிகள் சொல்கிறோம், ஐம்புலன்கள் சொல்கிறோம். இவற்றில் குறைபாடு ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அவங்க கூட ஜெயிச்சு காட்டுறாங்க. கால் இல்லாத புலவர், பார்வை இல்லாத புலவருடைய தோளில் ஏறிக்கிட்டு 2 பேரும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்திருக்காங்க. இளஞ்சூரியர், முதசூரியர்னு பேர் அவங்களுக்கு. ஒரு பெண் குழந்தை பிறந்து 18ஆவது மாதத்தில் அதுக்கு காய்ச்சல் ஏற்பட்டதுனால என்னாச்சுன்னா, கண் பார்வை போச்சு, காது கேட்காதனால பேச முடியாது போச்சு. ஆனால் அந்த குழந்தை அதனால் தன்னுடைய வாழ்க்கை இழந்துடல, மிகப்பெரிய எழுத்தாளராக மாறிச்சு. அந்த குழந்தை தான் ஹெலன் ஹெல்லர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நினச்சி பாருங்கள், எனக்கு இது முடியல, அது முடியல, என்னுடைய காலம் நல்லா இல்லை, என்னுடைய கைகால்கள் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க. ஏன்னா பொறியின்மை யார்க்கும் பழி என்று. அது நமக்கு பழி இல்லை. அறிவறிந்த ஆள்வினை இன்மை பழி. அது என்ன அர்த்தம்? ஆள்வினையின்மை பழி தான் என்ன அர்த்தம்னா, இப்போ மனசில் ஊக்கம் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மன ஊக்கம் இல்லாமல் போய்விட்டால் நம்மளால் சாதிக்க முடியாமல் போயிடும். சமீபத்தில் கூட மதுரையில் பூர்ணசுந்தரி என்ற ஒரு பெண்ணு, பார்வை இல்லைங்க, ஆனால் ஐஏஎஸ் தேர்வில் அந்த பெண்ணு தேர்வில் முதலிடத்தை பெற்றிருக்காங்கன்னு சொன்னால் அது சாதாரணம் இல்லையே. எத்தனை ஒரு பெரிய முயற்சி இருக்க வேண்டும். அப்போ நினச்சி பாருங்கள், பார்வை இல்லாதவர்கள் வென்று காட்டியிருக்கிறார்கள், காது கேளாதவர்கள் ஜெயித்து காட்டியிருக்கிறார்கள். தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அவர் சோதனை சாலையில் தீ பிடிச்சப்ப அங்கேருந்து அந்த ரயில்வே அதிகாரி ஒரு அறை விட்டாரான், காது கேட்காமல் போச்சான். அதுவும் எனக்கு நல்லது தான்னாரான், ஏன்னா தேவையில்லாத விஷயத்தை நான் கேட்க வேண்டியதில்லை, நான் பாட்டுக்கு ஆராய்ச்சி பண்ணுவேன்னாரான் தாமஸ் ஆல்வா எடிசன். இப்போ நான் சொன்ன ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ். இப்படி எல்லாரையும் நினச்சி பாருங்கள். திருவள்ளுவருடைய வார்த்தை நமக்கு நினைவு வரும். நல்லா நினச்சிக்கங்க, விதியை நினச்சி வீழ்ந்து கிடக்கு வீணரெல்லாம் மாறணும், வேலை செஞ்சால் உயர்வமுங்கிற விவரம் மண்டையில் ஏறணும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டுங்க. கிணத்து நீரை நிலத்துக்குத்தான் எடுத்து தரும் ஏற்றம். ஏற்றம்னா ஏற்றம், அதில் அடங்கி இருக்குது முன்னேற்றம்னு சொன்னால் நம்முடைய மன ஊக்கத்தால் சாதித்து காட்டலாம். எனவே குறைபாடுகளை கூறிக்கொண்டிருக்காதீர்கள், வெற்றியை எண்ணி பாருங்கள். வெற்றி உங்கள் கையில் இருக்கிறது. வெற்றிக்கனியை உங்களால் பறிக்க முடியும், எட்டி பறிக்க முடியும் வெற்றிக்கனியை. அதற்கு முயற்சி பண்ணுங்கள். கனி உங்கள் கையில்தான். நாளை சந்திப்போம்.